ஃப்ரண்ட்வுட் சிலையர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கிற டைமில் ஒவ்வொருவரும் அதிருப்தியில் ஒவ்வொரு கட்சியில் அதிருப்தியில் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கட்சியில் மாறிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அதிமுக அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுக பக்கம் போயிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் பாமகல இருந்து விலகி எந்தெந்த கட்சியில அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, தங்களுக்கு பிடித்த கட்சிகளை போய் சேர்ந்து என்ன பண்றாங்க, தங்களை இணைச்சிட்டு தேர்தல் பணியில அவங்க ஈடுபடுத்திட்டு அந்த கட்சிக்காக என்ன பண்றாங்க, உழைச்சிட்டு வராங்க. இப்படி இருக்கும்பொழுது அதிமுகக்குள்ள பல பிரிவுகள், பல அதிருப்தியாளர்கள். யாரை சமாளிச்சு உள்ள வச்சுக்கிறது, யாரை எதிர்த்து வெளியே அனுப்புறது, இதே வேலையில தான் ஒவ்வொரு நாளும். இப்போ இன்னைக்கு தூங்கி காலையில எழுந்தா அதிமுகல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் எழுந்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனா இருக்கு. அந்த ஒரு கண்டிஷன்ல தான் அதிமுகவை இருக்குது. இப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு நிகரா நான் கொண்டு வரேன், தமிழக வெற்றி கழகம் கொண்டு இருக்குது அப்படின்னு விஜய் அவர்கள் தம்பட்டு அடிக்கிறார். வரலாறு திரும்புகிறது. 67 77 நடந்த ஒரு வரலாறு 2026 திரும்புகிறது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை முன்னிறுத்தி அதிமுகவின் வாக்குகள் அறுவடை செய்வதற்கு விஜய் அவர்கள் தயாராயிட்டார். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக இருக்கிறத விட அதிமுகவுக்கு நிகர் தமிழக வெற்றி கழகம், அதனால அங்க போயிடலாமா, அவங்கள விஜய் என்ன பண்றாரு, எம்ஜிஆர் தானே கொண்டாடுறாரு, அதனால நம்ம அங்க போயிருவோம். ஏன்னா விஜய் அவர்கள் சூப்பரா கேம் விளையாடி அதிமுகவை பிரிக்கிறதுக்கு பக்காவா பிளான் போட்டுட்டார். எங்க கைய வச்சா எங்க வலிக்கும் அப்படின்றத விஜய் அவர்கள் நுணுக்கமா செயல்படுறாரு அப்படின்ற ஒரு பேச்சும் இங்க அடிப்பட்டு இருக்கு. அது மாதிரிதான் அதிமுகல இருந்து இப்போ சீமான் கட்சியில இருந்து நிறைய பேர் விலகி என்ன பண்ணாங்க, விஜய் கட்சிக்கு போனாங்க. அதே போல அதிமுகல இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ அதிமுகல இருக்கிற ஒரு முக்கியமான பிரபலம், முக்கியமான நபர் ஒருத்தர் தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைய போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி ரொம்பவே அரசல் புரசலா பரவின்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் டைம்ல இருந்த மருது அழகராஜ் அவர் என்ன பண்ணாரு, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவா பேசிட்டு வந்தார். அவரை தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைய போறாருப்பா அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது. ஸோ இப்படியா ஒவ்வொருத்தரா என்ன பண்றாங்க, விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த வரிசையில இப்போ அதிமுகல ரொம்ப பிரபலமா இருந்த இப்போ இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ண போறாரு, இவரு எடப்பாடி பழனிசாமி கூட இருந்திருக்கிறாரு, ஓபிஎஸ் கூட இருந்திருக்கிறாரு, சசிகலா கூட இருந்திருக்கிறாரு, டிடிவி தினகரன் கூட இருந்திருக்கிறாரு. சோ இப்படி அணி அணியா மாறி மாறி இருந்த இவரு இப்போ ஒரே அணியா தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போயிட்டு ஐக்கியமாக போறாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் ரொம்பவே பரவிட்டு இருக்கு. அதிமுகல ஜெயலலிதாவுக்காகவே இவர் என்ன பண்ணாரு, இருந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருந்த ஒருத்தர், அதிமுகவுடைய ரத்தம் தான் என் ரத்தம், அதிமுக என் உடம்புல ஓடுற ரத்தம் அதிமுகவின் ரத்தம், ஒருபோதும் அதிமுக விட்டு மாறாது என் வழி அப்படின்னு சொன்ன இந்த பிரபலம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட போய் போறாரு. ஏன் தமிழக வெற்றி கழகத்தோட போக போறாரு அப்படின்னா, இவருடைய சமீபத்து பேச்சுகள் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு, தமிழக அரசியல்ல அதிமுகவுக்கு மாற்று இவர் தான் அப்படின்னு இவருடைய வாயாலேயே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. திமுக ஜெயிச்சிரும், அதுல எந்தவித மாற்று கருத்தை இல்ல. ஆனா எதிர்கட்சி வரிசையில அதிமுகவை பின்னுக்கு தள்ளி விஜய் அவர்கள் தான் போய் உட்காருவாரு அப்படின்னு இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. எப்படி மாறிட்டாரு, ஏன் அப்படின்னா விரக்தியின் உச்சியில போய் தான் மாறிட்டாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட போக்கு சரியில்லை, அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்னு தான் இவர் பேசிட்டு வராரு. ஆனா இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு விஷயத்துக்கே முன் வரல. பாசிட்டிவான ஒரு திங்கிங்கோ பேச்சோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல. எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற வரைக்கும் அதிமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது, அழிவு பாதையில போறது நிச்சயம் அப்படின்னு இவரு உணர்ந்ததுனால, நான் உணர்ந்துட்டேன், அதனால இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு போறேன், அதிமுகவுக்கு மாற்று தமிழக வெற்றி கழகம் தான், எடப்பாடிக்கு மாற்று விஜய் தான், அதனால நான் அவர் கட்சியில போய் ஐக்கியமாக போறேன் அப்படின்னும் இவருடைய பேச்சுகள் வாயிலாக என்ன பண்ணுது தெரிஞ்சுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து வந்த இவரு இப்போ விஜய் அவர்களை ஓவரா புகழ்றாரு. உண்மையிலேயே இவர் இப்போ விஜய்க்கு ஆதரவான நிலையில இருந்து பேசுறாரு. ஆனா இவர் இன்னும் பகிரங்கமா அறிவிக்கல, அதிகாரப்பூர்வமான தகவல் வரல. இவர் பேசுறத பார்த்தா இவர் கண்டிப்பா
தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பாரு, தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர போறாரு, பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் இருக்கு. அதாவது இங்க வந்து ஜனநாயக உரிமை எல்லாருக்குமே இருக்கு. யார் வேணா எந்த கட்சியில வேணா போய் இணையலாம். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இந்த கட்சியில தான் இருக்கணும் அப்படின்னு அன்வர் ராஜாலா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவரு. அவரே இப்ப என்ன பண்ணிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற அதிருப்தியின் காரணமா இன்னைக்கு திமுக போய் சேர்ந்திருக்கிறார். மைத்ரேயன் RSS காரர். ஆனா இருந்தாலும் இங்க ஜெயலலிதா இருக்கும் பொழுது அதிமுகவோட ஒரு ஈர்ப்பால வந்தவரு, திராவிட கொள்கையை ஏத்துக்கணவரு, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியால திரும்ப என்ன பண்ணிருக்காரு, திமுக போய் சேர்ந்திருக்காரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரே ஒருத்தர்னால அதிமுக ரொம்ப சீரழிஞ்சிட்டு இருக்கு. அதிமுகல பிரிவுகள், பல பிரிவுகள் இருக்கு. இதுல எதனா ஒரு பிரிவுகளை போய் ஒரு சந்திக்கலாம். ஆனா அப்படி இல்லாம திமுகவை என்ன பண்றாங்க, நிறைய பேர் சூஸ் பண்ணி திமுகவுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ தெரிஞ்சு போயிருச்சு, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே திரும்பவுமா திமுக தான் ஆட்சியில உட்கார்றாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இப்போ எதிர்கட்சி யாரு, அதுக்குதான் இங்க போட்டியே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி, ஒரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் விஜய். இப்ப யாரு எதிர்கட்சியா உட்கார போறாங்க, இவங்களுக்குள்ளதான் போட்டி நிலவுமே கண்டி திமுகவுக்கு போட்டி இல்ல. இப்போ சொல்லுவாங்களா, அன்னர் போஸ்டரா வந்து வின் பண்றாங்க அப்படின்னு. திமுக போட்டியாளர் இல்லாமயே என்ன பண்ண போறாங்க, வின் பண்ண போறாங்க. 2வது இடத்துக்கு தான் இப்ப போட்டியை கண்டி, முதல் இடத்துக்கு போட்டியே கிடையாது அப்படின்றது இப்பவே வெட்ட வெளிச்சமாயிருச்சு. இதன் மத்தியில தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு ஆப்பு நான் கொடுப்பேன் அப்படின்னு இப்ப என்ன பண்றாரு, தமிழக வெற்றி கழகத்துல போய் உட்கார போறாரு. இப்போ இவரு போனார்னா பின்னாடி நிறைய பேர் போயிருவாங்க. ஏன்னா இவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு, அதிமுகவுக்கு மாற்று தமிழக வெற்றி கழகம் தான். விஜய் வந்து என்ன பண்றாரு, எம்ஜிஆருடைய பாலிசியை வந்து என்ன பண்றாரு, கடைபிடிக்கிறாரு, எம்ஜிஆருடைய வழிமுறைகளை கடைபிடிக்கிறாரு. அதுக்கு அதிமுக இருந்தா என்ன, டிவிகேல இருந்தா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இவருடைய பேச்சுகள் இருக்கிறதுனால, இதனால இவருடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகத்துல கூடிய விரைவில் இவர் போய் சேருவாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்படி போய் சேர்ந்துட்டாருன்னா அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு தான் இங்க பார்க்கப்படுகிறது. அதிமுகவுல ஒரு முக்கியஸ்தரா இருந்த இவரு தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர போறாரு. யார் இவரு, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.